அன்புக்குள்ளே ஆண்டவரும் மீட்பரும் நல்ல போதகரும் டீச்சருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்தியாவின் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தில் ஒரு ஆசிரியராக இருந்து அவருடைய பெரிய முயற்சியினால் இந்தியாவுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதியாக உயர்ந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறப்ப அது ஆசிரியர் தினமாக கொண்டாட செய்தார். ஆசிரியர் என்பவர் மிகவும் முக்கியமான ஒரு நபர். நம் ஆண்டவர் நல்ல போதகர் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய வெற்றியின் வகையில் சொல்லப்போ போதகரே, டீச்சரே உடைய அவர்களை அதட்டும்னு ஒரு வார்த்தை மக்கள் மத்தியில். இயேசுவே சொல்கிறப்போ யோவான் 13ஆம் அதிகாரத்தில் போதகர், என்னை போதகரு சொல்கிறீங்களே சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல போதகராய் காணப்பட்டார்னா, ஒரு தமிழ் ஆசிரியர், அவருடைய பள்ளி அவருடைய வகுப்பில் நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வர்றப்போ அதனால் 4 மாணவர்கள், அது முதல் கிளாஸ் முதல் பீரியடு காலையில் 9 to 9:45. பொங்கல் சாப்பிட்டு போனால் ரொம்ப தூக்கம் வரும். என்னுடைய தமிழ் ஆசிரியர்லாம் கோனார் வரையை கொடுத்து படிச்சுக்கோ பாட்டுறார். இப்போ கோனார் வரை இல்லை, இப்போ நெட்டில் டவுன்லோட் பண்ணுன்றாங்க. இப்போ கோனார் வரை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நல்ல தூக்கம் வரும். அதனால் 4 பேரும் நல்ல மாணவர்கள், நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், கீழ்ப்படுகிற மாணவர்கள். ஃபஸ்ட் பீரியட் தானே, தமிழ் ஐயா தானே, பார்த்துக்கலாம். 4 பேரும் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. 9:45 கிளாஸ் முடிய போது அவங்க 9:35 உள்ளே வந்தாங்க. வந்தவுடனே தமிழ் ஆசிரியர் கேட்டார், எங்கேப்பா போயிட்டுங்க? அது ஒன்றும் இல்லை சார், ஐயா தான் சொல்லுவாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் தமிழ் ஐயான்னா அது ஒரு பெரிய மரியாதை. ஐயா, அது ஒன்றும் இல்லை ஐயா, உங்கள் கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நல்லா நடத்துவீங்க, நேரத்துக்கு வரணும்னு நினச்சி வந்தோம். வர்ற வழியில் எங்களுடைய கார் டயர் பஞ்சர் ஆகி போச்சு, சற்று காலதாமதமாக ஆயிடுச்சுன்னு அவர் சொன்னார். ஓ சாரிப்பா, சாரி, பரவாயில்ல, கார் டயர் பஞ்சர் ஆச்சு, இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு நான் எக்ஸாம் பண்ணிட்டேன், உங்களுக்கு அந்த எக்ஸாமை வச்சுறேன், நீங்களும் வாங்க உட்காருங்கன்னு 4 பேரையும் 4 திசையில் உட்கார வச்சிட்டேன். ஒருத்தர் வடக்க, ஒருத்தர் தெற்க, ஒருத்தர் கிழக்க, ஒருத்தர் மேற்க பார்த்து 4 பேரையும் 4 திசையில் உட்கார வச்சிட்டார். உட்கார வச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாரு. நீ ஆன்சர் பேப்பர் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, ஆன்சர் பேப்பர் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர், ஷார்ட் எக்ஸாம், ஒரே இது. இப்போ எல்லாமே நெட்டில் டவுன்லோட் பண்ணோன்னே கொஸ்டின் எஸ் ஆர் நோ அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். தப்பு போட்டால் மார்க்கு 10 மார்க் போய்டும். ரைட்டாக எழுதுனா 5 மார்க்கு. சூப்பர் கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட்டு. தப்பு பண்ணால் 10 மார்க்கான், ரைட்டாக எழுதுனா 5 மார்க்கான். என்ன கிறுக்குத்தனமான கவர்மெண்ட்டு பாருங்கள். இதே மாதிரி அவர் ஆன்சர் எல்லாம் ஒன்றா கொடுத்துட்டு அவங்க பார்த்தாங்க, காரில் எந்த டயர் பஞ்சர் ஆனது. இப்போ 4 பேரும் 4 மூலையில் இருக்கான். டயர் பஞ்சானது ஒரு டயரு. ஃப்ரண்டில் லெஃப்டாக ரைட்டா, ரியரில் லெஃப்டாக ரைட்டா சொல்லு, தெரியல. 4 பேரும் தப்பாக எழுதலாம். இன்னும் முதல்ல இவ்வளோ ஞானமாக பேசலை. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகளில் கர்த்தருக்கு நம்ம எப்படி பயப்படுறோமோ அதுதான் ஞானம். அந்த ஞானத்தின் என்பதில் கூப்பிட்டு சொன்னார், வந்தது உண்மையை மட்டும் சொல்லுங்கள் தம்பிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸை கொடுத்தாராம். இதுதான் நல்ல போதகர். நல்ல டீச்சர். இப்போ நம்ம கிறிஸ்தவ மதத்தில் தான் டீச்சரை கூப்பிட்டு ஹானர் பண்ணுறாங்க. எதிர்பார்க்கல ஆசிரியர்களை கூப்பிட்டு ஒரு பேனா கொடுத்துட்டாங்க. அந்த பேனா சரியாக எழுதலை, எங்கே கொட்டுது. நான் எழுதி பார்த்தேன், அதனால் வாங்கிட்டு திட்டாதீங்க. எனக்கு எழுத பேனாலுன்னா கிளாடி ஒரு பேனா நீங்களும் வச்சுக்கப்பா, நீங்கள் ஒரு போதகர் தான் எனக்கு கொடுத்துட்டாங்க. எழுதி பார்த்தேன், எங்கே கொட்டுது. இந்த டீச்சர் எப்படி இருக்கணும்னா, நான் 11th படிக்கிறப்போ ஒரு டீச்சர் வந்தார், அதுவும் தமிழ் டீச்சர். எனக்கு தமிழ் ஐயா வந்தோன்னா தூங்கிடுவார் கிளாஸில். பசங்கள்லாம் விளையாடலாம், பிள்ளைங்கள்லாம் விளையாடலாம். அவர் நீங்கள் படிச்சுக்கோப்பான்ருவார். அதுக்கு மேலே நடத்தினா போர் அடிக்கும், அதனால் அவர் தூங்குறதே பெஸ்ட்டுன்னு விட்ருவாங்க. அப்படி ஒரு புது ஐயா வந்தாங்க. அவர் லீவ் போட்டுட்டார், எதுக்கோ மகள் டெலிவரிக்கு லீவ் போட்டார். 3 மாதம் லீவ் போட்டுட்டு புது ஐயா வந்தார். புது ஐயா வந்தவர் ஒரு யங்கர். ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம அப்போ தான் டிஎஸ்ஆர் ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப போராடி லீவ் பிளேஸ்னால் இன்றைக்கி கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறதில்ல. எந்த டீச்சர் லீவ் போடுறாங்களோ அவங்க தான் சம்பளம் கொடுக்கணும்.
சூப்பர் கவர்மெண்ட்டு டீச்சருக்கு. எந்த டீச்சர் லீவ் போடுறாங்களோ அதுக்கு பதில் வேறு டீச்சர் அவங்களே போட்டு அவங்களே சம்பளம் கொடுத்துருக்கணும். கவர்மெண்ட் கொடுக்காது, அன்றைக்கி கவர்மெண்ட் கொடுக்கும். அப்படி அந்த அவருடைய சேலரி அவர் வந்தார். வந்தப்போ ராமாயணம் நடத்தினார், கம்பர் ராமாயணம். அவர் கம்பர் ராமாயணத்தை நடத்துகிற அந்த பார்வை கிட்டத்தட்ட 1977 நடத்தினார். 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் ஆகுது. இன்றைக்கி அவர் நடத்துகிற பாடம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் படம் நடத்தினார். அந்த கம்பர் அந்த ராமாயணத்தை எழுதுகிறப்போ சிறப்பாக எழுதினார். நல்ல மூளை, நல்ல சிறப்பான மூளை. அவர் இடத்துல எழுதுகிறாரு, கண்டேன் சீதையை. சீதையை கண்டேன்னா அது 1 நிமிஷத்தில் செத்து போகிறான். என் ஒய்ஃபை பார்த்தானோ இல்லையோன்னு. அவன் ஆத்மா ஹார்ட் அட்டாக் செத்து போவானா. சீதையை தேடி அந்த அனுமார் போய்கிருக்காரு. கடல் தாண்டி பே ஆஃப் பெங்காலை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கிறார். அனுமான் பறந்து வந்து கொண்டு இருக்கிறார் பே ஆஃப் பெங்காலில். ராமர் தூரமாக இருந்து பார்க்குறார். இலங்கையிலேருந்து வர்றார். என் மனைவியை பார்த்தாரோ பார்க்கலையோ, காணாமல் போன மனைவியை தேடி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சரித்திரம். என் மனைவியை பார்த்தானோ பார்க்கலையோன்னு நினச்சி ஏக்கத்தோடு பார்த்தாராம். அங்கே இருக்க அந்த அனுமாருக்கு ராமருடைய முகத்தை பார்த்தோன்னு இந்த ஏக்கம் தெரிஞ்சுதான். தன் மனைவியை பார்த்தானோ பார்க்கலையோ ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தை பார்த்துட்டு சீதையை இல்லை கண்டேன் சீதையை எழுதினார். அவர் படத்தின பாடம் இதுதான். ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு பிள்ளையை நல்வழிப்படுத்தும் ஆண்டவர். அதுதான் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட டெக்ஸ்ட் எல்லாமே. நீதிமொழிகள் 4 சொல்லுது, நான் உங்களுக்கு போதிப்பது என் மகனே என் வார்த்தை ஏற்றுக்கொள், நான் உனக்கு சொல்கிறேன். என் நீதிமொழி 4:4 சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த அப்போஸ்தலர் 22 சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் பிதாக்களே கேளுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொல்கிறார். யார்? பவுலடிகள் சொல்கிறாரு. லூக்காவில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, அங்கே இருக்க அந்த மக்களுக்கு சொன்ன ஓமை, ஆண்டோர் சொல்கிற ஓமை, ஆண்டோர் சொல்லக்கூடிய தாட். ஒருவேளை இன்றைக்கி நாம் வைத்திருக்கிற வேதம் என்பது நமக்கு போதிக்கிற வேதமாய் காணப்படுகிறது, நமக்கு வழி நடத்தும் வேதமாய் காணப்படுகிறது. இந்த வேதத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டது ஆசாரியன், இயேசுவே நல்ல ஆசாரியன். ஜீசஸ் த குரு. இயேசு ஒரு நல்ல குரு, இயேசுவே ஆசான், இயேசுவே நல்லாசிரியர், இயேசுவே குரு. இயேசு ஒரு நல்ல டீச்சராய் அந்த வேதத்தின்படி நடக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் நம்ம? காலையில் அழகாக ஒரு வாட்ஸ்அப் கேட்டேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சூப்பராக 4-5 தடவை கேட்டுட்டேன். காலையில் ஒரு 6:15 7 6:30 ரொம்ப எனக்கு பிடிச்சது. இன்றைக்கி வேதம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 19:12 சொல்லுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ. சொல்கிறாரு, நான் தகப்பனே, தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பது. யார் தன்னை நினைத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்களோ அந்த மக்களுக்கு வாழ்வு. அதுதான் வேதத்துடைய டீச்சிங். ஆனால் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். பேசிக்கிட்டு இருக்கப்போ, என்ன வெங்காய பஜ்ஜி போட்ட வெங்காயத்தை காணலனாராம். அந்த அம்மா சொல்லிச்சான், மைசூர் பாக்கு கொடுத்தா மைசூர் இருக்குன்னு தேடுவோம் போலுக்குன்னுச்சான். பதில் ரொம்ப ஸ்பீடு, ஸ்லோ. நான் ஸ்லோவாக சொல்கிறேன். அந்த அம்மா சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிடுச்சான். மைசூர் பாக்கு கொடுத்தா மைசூர் போண்டா கொடுத்தா மைசூராக உள்ள இருக்கும் அடித்தான். அவர் சொன்னாராம், இன்னொரு நாள், அன்னைக்கில் இன்னொரு நாள், தினம் கோஸும் பருப்பும் வச்சு போர் அடித்து போச்சு, கோஸே நம்ம 1 மாதத்துக்கு வைக்காத, அப்போ 3 வேளையும் சோறு திங்கிறியா, 1 மாதம் சோறு திங்காமல் இருக்க போகிறேன்னுச்சான். இன்றைக்கி ஸ்பீடு விட்டு கொடுக்குற உலகம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் ஒருவரை புரிந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. மத்தேயில சொல்கிறார், உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் அவனுக்கு கூட போ. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. மத்தேயில சொல்கிறாங்க, ஜீசஸுடைய மலைப்பிரசங்கத்தில். அந்த மலைப்பிரசங்கம் என்பது மனிதனுக்கு வாழ்வு. அதுதான் காந்தியடிகள் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் மத்தேயு 5, 6, 7 தினமும் பல முறை வாசிக்கணும். வாசிக்கிறது மட்டும் இல்லை,
கொஞ்சமாவது அதன்படி நடக்க பிரயாசப்பட வேண்டும். கொஞ்சமாவது அதில் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையின்படி நடக்கிறப்போ நமக்கு விடுதலை கிடைக்கும். இதுதான் ஆண்டவருடைய டீச்சிங். அதான் இயேசுவின் மலை பிரசங்கம். அவர் பார்த்தாரு, இயேசு மலை பிரசங்கம் பண்ணார், அதன்படி வாழ்ந்தாரா? வாழ்ந்தார். இயேசு ஒருவர் அதன்படி வாழ்ந்தார். காந்தியடிகள் வாழ்வதற்கு முயற்சி செய்தார், சில விஷயங்கள் அதன்படி வாழ்ந்தார். ஒருவேளை நீங்கள் நானும் அப்படிப்பட்ட இயேசு நமக்கு நல்ல ஆசனாக இருக்கிற அந்த இயேசுட்ட நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? தகப்பனே, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவே எங்களுக்கு குரு, இயேசுவே எங்களுக்கு வாழ்வு, இயேசுவே எங்களுக்கு வெளிச்சம். இயேசு கிறிஸ்துவின் போதனை எப்படிப்பட்டது? நான் எப்படி இருக்கணும்? டிவைஸ் ஸ்டாருங்கிற ஒரு மனிதர் 1847 அமெரிக்காவுக்கு வந்தாராம். 1852 ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாராம், துணி பிஸ்னஸ். அது சுரங்க தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ். இன்றைக்கி இங்கே சிபிசிஎல் போனீங்கன்னா அந்த ட்ரெஸ் போடுறாங்க. பேண்ட்டு ஷர்ட்டு ஒரே மாதிரி இருக்கும். ஷிப்பில் வரவங்க போடுவாங்க. தனியாக பேண்ட்டு தனியாக ஷர்ட் இருக்காது, அங்கங்கே தொங்காது, மாட்டிக்காமல் ஒரே மாதிரி தைச்சிருப்பாங்க. அப்படி தான் சுரங்க தொழிலாளருக்கு அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் கொடுக்குறப்போ அவருக்கு ஒரு பெரிய ஆர்டர். அப்போ அதுக்குள்ளே ஒரு மனிதர் வந்து சொன்னாரா, ஒரு ஏழை மனிதன் ஒரு லெட்டர் அவருக்கு எழுதினாராம். என்ன எழுதினானா, இந்த சட்டை தைக்கிறப்போ நீங்கள் அந்த பேண்ட்டில் ரிவிட்டுங்கிற ஒரு அடிச்சிங்கன்னா அது அந்த தையல் விடாது, ரிவிட் பண்ணிங்கன்னா அது தையல் விடாதுங்கிற ஒரு மனிதன் சொன்னாராம். அவருடைய வார்த்தை கேட்டு அவரை வர வச்சாராம். அது கடவு ஆணி என்று பெயராம். அவருடைய ஆலோசனைப்படி அந்த கடவாணி அந்த ரிவிட்டை அடித்து பேண்ட் அனுப்பினாராம். அதுக்கப்புறம் ஒரு பெருத்த சேல்ஸாம். அதுக்கப்புறம் அவருடைய சேல்ஸ் வந்து பல மடங்கு கூடிச்சான். அதுதான் லிவி ஸ்டார்ஸ் ப்ளூ ஜீன்ஸ் பேண்ட்டில் லிவி ஸ்டார்ஸ் 300 ரூபாய்க்கு விற்கிற பேண்ட்டு 3000 ரூபாய்க்கு விற்கிறான். பேருக்கு லிவி ஸ்டார்ஸ். உலகத்தரத்தில் பெரிய லெவலில் போச்சான். ஒருவேளை இவர் ஒரு பெரிய பணக்காரர், ஒரு சாதாரண மனிதன் ஒரு தபால் எழுதுகிறாரு. அந்த தபாலை பார்த்து அவரை கூப்பிடுறாரு, அட்வைஸ் கேட்குறாரு, அதன்படி செய்கிறார். அதனால் இவர் பல மடங்கு உலகத்தில் பெரிய ஆளாகிறார். உலக அளவில் நேம் அவருக்கு வருது. இதுதான் வேதம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். லூக்கா 14:1 சொல்கிறார், 11. மத்தேயு 23:12 சொல்கிறாரு, தன்னை தாழ்த்துகிறவன். யாக்கோபு 4 பெருமையுள்ளோருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருத்தருடைய ஜெபம், பாவியாய் என் மேல் கிருபையாயிரும். ஒருத்தர் தான் செய்த நல்ல பணியெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணார். ஆனால் ஒருத்தர் தன்னை நினைத்து பாவியாக என் மேல் கிருபையாயிருந்தார். இப்போ இருக்க பிஷப் சர்மா இன்சார்ஜ் இன் மெட்ராஸ் வேலூர் பிஷப் சொன்னார், சர்ச் டெடிகேஷனில் போன மாதத்தில் அவர் சொன்னார், செருப்பை உள்ளே போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சர்ச்சில் சொல்கிறாங்க. நம்ம ஜான் பீட்டர் ஐயா இருந்தால் யாராக இருந்தாலும் வெளியே செருப்பை அவுத்தா தான் உள்ளே விடுவார், இல்லை வெட்டிடுவார் யாராக இருந்தாலும். ஆனால் செருப்பை நம்ம உள்ளே போட்டுட்டு வர்றோம் பயந்து, ஆனால் பெருமையோடு உள்ளே வர்றோம், அங்கே கடவுள் இல்லைங்கிறார். செருப்பை மட்டும் இல்லை, உன்னுடைய பெருமையை நீ வெளியே அவுத்துட்டு வாங்குறார் அவர். ஒருவேளை இன்றைக்கி நாம் ஆண்டவர், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே என் போதகத்தை கேள். சங்கீதம் 32:8 சொல்கிறார், நான் உனக்கு போதித்து. உபாகமம் 11:19 நான் என்னுடைய போதனை உன் ஆத்மாவில் நீ ஏற்றுக்கொள்ளுங்கிறார். என் வார்த்தை உன் ஆத்மாவில் ஏற்றுக்கொள், அது உனக்கு அனுகூலமும் துணையும்ங்கிறார். ஹெல்ப் த லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை என் ஆத்மாவில் ஏற்று அதன்படி நடக்கிறப்போ அது எனக்கு அனுகூலமும் துணையும் என்று உபாகமம் 11 சொல்கிறார். ஏசாயா 48:17 சொல்கிறார், நான் உனக்கு புரோஜனமானவைகளை போதிக்கிறேன். உனக்கு என்ன புரோஜனமோ அது மட்டும்தான். ஆண்டவருடைய டீச்சிங்கே என்னென்னா, எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் போதிப்பார். அதான் ஆண்டவருடைய டீச்சிங். அதுதான் நீதிமொழிகள் 4, என் மகனே என் வார்த்தையை கேட்டு ரிசீவ் மை வேர்ட்ஸ், என் போதகத்தை ஏற்றுக்கொள். நீதிமொழிகள் 1:7 சொல்கிறாங்க, 4 சொல்கிறாங்க, நீதிமொழிகள் 11 சொல்கிறாங்க. 11 என்ன சொல்கிறாங்கன்னா, ஆலோசனை இல்லாத இடத்தில் அநேகர் விழுந்து போவார், ஜனங்கள் விழுந்து போவார்கள். நீதிமொழிகள் 11 சொல்கிறாங்க, 11:14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்தே போவார்கள். நல்ல அட்வைஸ், நல்ல ஆலோசனை. நம்முடைய வேதம் என்பது என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். என் வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அதுதான் அந்த வேதம் வெளிச்சம். என்னென்னா, நீ உப்பு ஒளி, அவ்வளோதான். நீ ஒளி எழுந்து பிரகாசி.
மத்தேயு 5:13-14 நீ உப்பா மாறு, ஒளியா மாறு, என் வார்த்தையை கேளு. ஒருத்தனை துன்பப்படுத்தினா விட்டுரு, அவன் அவனை துன்பப்படுத்த மாட்டான், நல்லவனா மாறிடுவான். அவனுக்கு கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் இல்லை, ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு. பழைய ஏற்பாடு வெட்டு குத்து, ஆனால் இங்கே இல்லை, அன்பு லவ். அப்படிப்பட்ட லவ் நம்மகிட்ட இருக்கா? யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள். ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் சங்கீதம் 121 சொல்லார், எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக. சங்கீதம் 46 சொல்கிறாங்க, தேவன் நம் அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்கிறார். 94:22 சொல்றார், கர்த்தரோ எனக்கு அடைக்கலும் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்கிறார். 91 சொல்றார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிலையில் தங்குவான். அதுதான் சங்கீதம் 141 இன்னைக்கு வாசிக்க டெக்ஸ்ட்குள்ளே வர்றப்போ, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அனுகூலம், எனக்கு துணை. லார்ட் இஸ் மை ஹெல்ப்பர், மால்ட் இஸ் மை ரிஃப்யூஜ், எனக்கு அட்வைசர், பாதுகாவலர். அதுதான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி கூப்பிடுறப்போ 141:10 சொல்றார், துன்மார்க்கன் உம்முடைய வலையில் அகப்படுவார்களாக, நானும் அதற்கு தப்பிக்கொள்வேன். துன்மார்க்கனுடைய அலையில் அகப்படுவார்கள், நானும் அதில் தப்பிக்கொள்வேன். எப்படின்னா, ஒரு கிளி பிடிக்கிறவனா, கிளி பிடிச்சி கொண்டாந்து விற்றுருவான். காட்டில் வந்து ஒரு சில சூப்பு போட்டு வளர்ப்பாங்க, சூப்பு போட்டு குடிப்பாங்க. அந்த கிளியோடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருந்தான். அந்த கிளியோடைய ஆர்வலர்கள் நினச்சாங்களாம், கிளியை சொல்லி சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. அந்த கிளிகிட்ட போய் சொன்னாங்களாம், வேடன் வருவான், வலை விரிப்பான், நீ மாட்டிக்கொள்வான்னு சொன்னாங்களாம். அந்த வேடன் வருவான், வலை விரிப்பான், மாட்டிக்கொள்வான்னு அவங்க சொல்லி சொல்லி பார்த்தோன்னே அந்த கிளிகள் எல்லாம் எழுந்து ஓடிட்டான். வந்தோடனே அதேமாதிரி வேடன் வந்தோடனே போயிடுச்சான். ஆனால் திரும்ப ஒரு நாள் வேடன் பல முறை ஏமாந்துட்டான். கிளிகள் எல்லாம் மனம் திருந்திட்டு, வேடனுடைய வருமானம் ரொம்ப குறைஞ்சிட்டு, ஒன்றுமே இல்லை, பசி பட்னி. ஒரு நாள் வேடன் என்ன பண்ணான், கையில் கொஞ்சம் தானியங்கள் கொண்டு வந்தான். அந்த பிரித்தான், வீசினான், வலையை விரித்தான், தானியங்களை போட்டான். அந்த கிளிகள் வந்து அதில் வந்து மாட்டிக்கிட்டு, ஆனால் சொன்னான், கிளிகள் மாட்டிக்கிட்டு, இதுதான் நாம் துன்மார்க்கருடைய கைகளுக்கு மாட்டி தவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த விடுதலை கொடுக்கும் ஆண்டவர் 141:8 சொல்றார், கர்த்தருடைய கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆண்டுடைய கண்கள் என் மேலே எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம நினச்சி அப்பப்போ விடுதலை வாங்கி கொள்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த விடுதலை தான் தாழ்மை. அந்த தாழ்மை தான் அப்போஸ்தலர் 22:3, பிதாக்களே குருக்களை கேளுங்கள். நான் யார் தெரியுமா? சட்டத்தின்படி வளர்க்கப்பட்டவன். சட்டம், யாரோ ஒருத்தரை கடவுளுங்கிறான், சன் ஆஃப் காடுங்கிறான். யார் அவன் சொல்கிறவனை வெட்டுறதுக்கு வந்தேன். ஆனால் அவர் தான் கடவுள்னு நினைக்கிறப்போ என்னுடைய பெருமையை நான் தூக்கி வச்சுட்டு போயிட்டேன். எப்போல்லாம் எனக்கு இருக்கிற பெருமையை நான் தூக்கி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறேனோ அப்போல்லாம் ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். யாக்கோபு 4:6 பெருமையுள்ளோருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். எப்போல்லாம் தம்மை தாழ்த்தி தகப்பனே என்று அழைக்கிறப்போ, ஒன்றுமே இல்லைப்பா, நாங்கள் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ தாழ்மையின் ஜெபத்தை விரும்பும் ஆண்டவர். ஆண்டவரை உயர்த்தி எந்த மனிதன் மூலம் நம்ம தாழ்த்தி நம்மை போகிறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். டாக்டர் ஜெய்சிங், நான் சொல்லுவேன், டாக்டர் ஜெய்சிங், பாஸ்டர் ஏசி சாம் சுந்தரம், ஜீவானந்தம், டிஜிஎஸ் தினகரன், எல்இஎஃப் டேனியல் ஐயா, இவங்கெல்லாம் இருக்கிறப்போ சென்னையில் வெள்ளமே வராது, தண்ணீர் கஷ்டமும் வராது. தேவையான மழை வரும், தேவையான மழை தண்ணி இருக்கும், தண்ணீர் கஷ்டமே இருக்காது. திடீர்னு புயலும்பாங்க, காக்கிநாடாக்கு போயிடும். திடீர்னு புயலும்பாங்க, வைசாக்கு போயிடும். சென்னைக்குள்ளேயே புயல் வந்து அழிக்காது. என்ன, இந்த பரிசுத்தவான்கள் முழங்காலே நின்று ஜெபிப்பாங்க. ஏசிய சாம் சுந்தரம், டேனியல் ஐயா, டாக்டர் ஜெய்சிங் ஐயா, ரெவரண்ட் ஜீவானந்தம், டிஜிஎஸ் தினகரன் போன்ற பரிசுத்தவான்கள் வாழ்ந்த இந்த சென்னை பட்டணம். ஆனால் இன்றைக்கி ஒரு புயல் விட மாட்டேங்கி. நிறையா சர்ச்சஸ் இருக்குது, நிறைய பாஸ்டர்ஸ் இருக்குது. இனி மாதிரி அங்கி போட்டு அலையிற ஆள் நிறைய ஆகிட்டான் நாட்டில்.
எத்தனை தான் பிஷப்னு சொல்லலை, எத்தனை தான் பாஸ்டர்ஸ் இல்லை, இல்லை தான் யார் தான் ரெவரண்டில், எல்லாருமே ரெவரண்ட், எல்லாருமே பாஸ்டர்ஸாக மாறிட்டான். காரணம் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, பெருமை. பாஸ்டர் வந்திருக்கேன், போதகர் வந்திருக்கேன், பெருமை. அந்த பெருமையின் அடிப்படையில் இருக்கிறது தான் தேசம் அழிவை சந்தித்து கொண்டிருக்கு. இந்த சென்னை இன்றைக்கி இந்த மழை, தேவையான மழை வேணும். கண்டிப்பாக மழை இல்லாமல் வாழ முடியாது, அதிக மழை இருந்தாலும் வாழ முடியாது. இப்படிப்பட்ட காலங்களில் நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறப்போ, நல்ல மழை பெய்கிறப்போ, தேவையான மழை பெய்கிறப்போ, நல்ல விவசாயம் கிடைக்கிறப்போ விலை குறைவு, எல்லா மக்களும் வாழ முடியும். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் காணப்படுகிறது? அந்த பரிசுத்தவான்களைப் போல நாம் ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த பரிசுத்தவான்களைப் போல நாம் ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுறப்போ மட்டும்தான் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். நீங்கள் நானும் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் நீதிமொழிகள் 4:1 சொல்ல, பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள்ங்கிறார். நீங்கள் கவனியுங்கள். 4:2 நற்போதகம், இது நல்ல டீச்சிங்குங்கிறார். 4 நான் உனக்கு போதிச்சு சொன்னது, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் சொல்கிறேங்கிறார். அதுதான் நல்ல போதகம் என்பது தான் தன்னை தாழ்த்துறது. லூக்கா 10:25 சொல்கிறார், என்னப்பா நான் செய்யணும், எனக்கு நிகர் யாருன்னு கேட்குறப்போ சொல்கிறாரு, குட் சமாரியன். 3 பேர் வந்தான், ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், ரத்தம் போய்கிட்டு இருக்கு, சாக போகிறான். ஒருத்தன் லேவியன், ஒருத்தன் ஆசாரியன், ஒருத்தன் சமாரியன். யார் அந்த சமாரியன் வேலை செஞ்சான்? ஆயக்காரன் வேலை செஞ்சான். சகேயு சேர்ந்த ஆயக்காரன், விடுபட்ட மனிதன் வேலை செய்தான். அவனை எடுத்தான், தண்ணியை கொடுத்தான் குடிக்க, காயங்களில் எண்ணெய் போட்டான், அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணான், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனான். யாருப்பா நல்லவன் கேட்டார். அதுதான் போதனை. அதே இன்னொருத்தட்ட கேட்குறாரு, லூக்கா 18:18 கேட்குறார், 2:18, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அங்கே சொல்கிறாரு, உனக்கு உண்டானவங்களை விட்டு தரித்திரருக்கு கொடு. எனக்கு உண்டானது என்ன? எனக்கு இருக்கிற பெருமை. எனக்கு இருக்கிற பெருமை என்ன? ஜாதிய பெருமை, படிப்பின் பெருமை, செல்வத்தின் பெருமை. என் மகா இப்படி இருக்கா, என் மகன் இருக்கா. எங்கேயா போயிருந்தீங்க? தஞ்சாவூருக்கா போயிருந்தீங்க? என் மகன் எங்கள் கலெக்டராக இருக்கிறான், ஒரு பெருமை. அவர் கேட்டாரா தஞ்சாவூருக்கு போனியானோனிய? இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் டாக்டர் டிஜே தினகரன் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, ஐயா தஞ்சாவூர்லேயே என் மகன் தான் அங்கே சப் கலெக்டர்னுவாங்க. ஒருவேளை பெருமை, அந்த பெருமை நம்ம எல்லா மனிதன்ட்ட இருக்குது. அந்த பெருமை வேண்டாம், உனக்கு உண்டானவங்களை விற்றுது. அதுதான் லூக்காவில் சொல்கிறாங்க. மத்தேயு மார்க் 10:17 சொல்கிறாரு, மத்தேயு 19:16 சொல்கிறாரு. நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு பெருமை உள்ள மக்களாய் காணப்படுகிறோம்? நம்மை நினைத்து எல்லா நிலையிலும் ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்போ, நான் ஒன்றுமே இல்லைன்னு தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்போ, எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீங்கள் நானும் இயேசு என்ன சொன்னார்னா, தன்னைத்தான் வெறுத்து, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லார், எம்டி பண்ணுறார். வெறுத்துனா இங்கிலீஷில் சொல்லுங்க எம்டி. எம்டினா ஒன்றுமே இல்லை, வெற்றிடம். நான் ஒன்றுமே இல்லை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடி எனக்கு நியமித்த பந்தயத்தில் நான் ஓடுகிறேன். அழகாக சொல்லாங்க, பிலிப்பியரில் சொல்கிறார், எனக்கு நியமித்திருக்க பந்தயத்தில் நான் ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு வாழ்வு கிடைக்குன்னு சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் நானும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்வில் ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். இன்றைக்கி அநேக ஊழியர்கள் எப்படி இருக்காங்கன்னா, நாங்கள் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு அசுத்தாவி போயிடும், நாங்கள் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு வயிறுவலி போயிடும், நாங்கள் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டுவீங்க. ஐயா என்கிட்ட ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, ஐயா நான் ஜெபம் பண்ணேன், உங்களுக்கு ஜெபம் பண்ணுறத உங்களுக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் சொல்லுவார், உங்களுக்கு நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லுவார் ஒரு பாஸ்டர். ஆனால் அந்த பெருமை நமக்கு வேண்டாங்க. பிறருக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம், அதை நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு ஒரு காலத்துலையும் சொல்ல வேண்டாம். நம்மை தாழ்த்தி ஒன்றில்னு நீங்கள் நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இயேசு பெஸ்ட் குவாலிட்டி அப்படி டீச்சிங்கே தன்னை தாழ்த்துறது ஒன்றுமே இல்லை. அதுதான் அப்போஸ்தலர் 20. நான் யூதன்பா, நியாயப்பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டவன், கமானியின் பாலத்தில் படித்தவன், பக்தி வைராக்கியம் இருந்துச்சு, சண்டே ஸ்கூல் போனேன்.
ஆனால் எல்லாவற்றையும் நஷ்டமாய் குப்பையுமாய் எண்ணுகிறேன். ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவருக்கு முன்னால். என்னென்னா கடவுள் தான் ஒருத்தர் தான். யாரோ ஒருத்தனை ஜீசஸ், யாரோ ஒருத்தரை கடவுளுடைய மகன் சொல்கிறாங்க. எப்படி சொல்லலாம்? சொல்லக்கூடாது. அதுக்கு தான் அருவா எடுத்துகிட்டு போனேன். ஒரு பெரிய ஒளி வந்துச்சு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில். பெரிய ஒளி, பெரிய ஒளியே சன்லைட்டை விட 100 மடங்கு பிரைட்டு ஒரு ஒளி. இருக்கிறதுலே பெருசு சூரியன், அதை விட ஒரு பெரிய ஒளி வந்துச்சு. அப்போ தான் நீங்கள் யாருன்னு கேட்டேன். ஹூ ஆர் யூ, நீங்கள் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உடனே சொன்னேன், ஓ இந்த சூரியனோட பெரிய ஆள் நீங்கள் ஜீசஸு. உடனே நான் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்துட்டேன். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று என்னை சொல்லிட்டாங்க. செலக்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்ட்டாங்க, செலக்டட் விசில்ன்ட்டாங்க. நம்மை தெரிந்து கொண்டேங்கிறாங்க. ஒருவேளை ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ வழிதப்பி இருந்த நமக்கு ஆண்டவர், தெரிந்தெடுத்த ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த விடுதலை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? தெரிந்தெடுத்த ஆண்டவற்றை அர்ப்பணிப்புள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவற்றை அர்ப்பணிப்போடு காணப்படுகிறோமா? ஒரு ஐஎம்எஸில் மல்கன்கிரியிலேருந்து அன்றைக்கி ஒரு ஊழியர் வந்திருந்தார். அண்ணனுடைய நினைவு நாளில். ஜபா என்று அவர் பெயர். நல்ல குண்டு. ஃபீல்டு ஷேரிங் கொடுத்தார். அந்த ஃபீல்டில் நடந்த சம்பவம். ப்ரேயர் ஸ்கூல், நம்பர் 1 ஸ்கூல், நக்ஸலைட் ஏரியா. நக்ஸலைட்னால் தீவிரவாதிகள். அருவா வச்சுருப்பான், வெட்டிக்கிட்டே இருப்பான். அதனால் மிலிட்ரியும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ஐஎம்எஸ் உடைய ஸ்கூல். நக்ஸலைட்டும் படிப்பான், மிலிட்ரிக்காரனும் படிப்பான். மிலிட்ரி ஆஃபீஸர்ஸுடைய பிள்ளைக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்பர் 1 ஸ்கூல். அதுதான் இங்கிலீஷ் ஸ்கூல், வேறு ஸ்கூல் கிடையாது. நம்பர் 1 ஸ்கூல். நக்ஸலைட்டும் படிப்பான், இவனும் படிப்பான். நக்ஸலைட்டுக்கு தெரியும் போலீஸ்காரன் பிள்ளைன்னு, போலீஸ்காரனுக்கு தெரியாது நக்ஸலைட் பிள்ளைன்னு. ஆனால் அங்கே இருக்க மிஷனரிக்கு தெரியும் 2 பேருமே யாருன்னு. 2 பேருக்கும் ஒரு மீடியாட்டர். நக்ஸலைட்லேயும் சொல்ல முடியாது, மீடியாட்டர்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம். 1800 பிள்ளைங்கள் படிக்கிறாங்க. பெரிய 6 ஏக்கரில் உள்ள ஒரு காம்பவுண்ட் அது. அந்த காம்பவுண்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் ஒரு கலெக்டர் வந்தார். வந்தவர், நான் சொல்வது 8 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். கலெக்டர் வந்தார். வெள்ளிக்கிழமை ப்ரேயர் டைம். பாட்டு பாடுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, கிளாஸுக்கு போவாங்க. அந்த கலெக்டர் வந்தவுடனே சொன்னார், இனி நீங்கள் பாட்டு பாடக்கூடாது, பைபிள் வாசிக்கக்கூடாது, ப்ரேயர் பண்ணக்கூடாது. இது அனைத்து மதங்களும் உள்ள தேசம். நீங்கள் கிறிஸ்தவத்தை புகுத்துறீங்க, மக்கள் மத்தியில் புகுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் அங்கே ஹாஸ்டலில் 120 பிள்ளைங்க லேடிஸ், 100 பிள்ளைங்க, 195 பிள்ளைங்க ஜென்ஸ். நான் பல முறை போயிருக்கேன். நான் போயிருக்கப்போ அவர் சொன்னார், அண்ணன் பிரசிடெண்ட்டாக இருக்கப்போ பல முறை இங்கே வந்தாங்கன்னு. பல முறை போயிருக்கேன் அந்த ஃபீல்டுக்கு. வெள்ளிக்கிழமை சொன்ன நேரத்துலேருந்து அந்த பிள்ளைகள் பச்சை தண்ணி குடிக்கலையா, சாப்பிடலையா, மதியம் சாப்பிடல, வெள்ளிக்கிழமை நைட்டு சாப்பிடல, சனிக்கிழமை ஃபுல்லாக சாப்பிடல, ப்ரேயர். அந்த பிள்ளைங்களுக்கு ஃபுல்லாக ப்ரேயர்லேயே இருக்காங்க. சண்டே சர்வீஸ்க்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தார், இன்ஸ்பெக்டர். அவங்க இனத்தை சேர்ந்த மலை ஜாதி மக்கள். அங்கே படித்து பிஏ முடித்து இன்ஸ்பெக்டர் ஆகிட்டார். அவங்க முகத்தெல்லாம் பார்க்குறாரு. 3 நாள் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எல்லாம் முகம் வாடி போச்சு. என்னன்னு கேட்குறார். இதே மாதிரி இந்த கலெக்டர் வந்தார், எங்களுக்கு இப்படி சொல்லிட்டு போயிட்டார். நாங்கள் ப்ரேயரில் பாடக்கூடாது, பைபிள் வாசிக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனால் எங்களுக்கு வாழ்வு தந்தது இந்த வேதம். இந்த வேதம் தான் எங்களை உயர்த்திச்சு. இந்த வேதம் இல்லைன்னா 100 கிலோமீட்டருக்கு அங்கே நாங்கள் இன்னும் காட்டுவாசியாக ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருப்போம். ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இன்னும் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க. பாசிமணி ஊசிமணி போட்டிருக்காங்க, கொஞ்சம் துணி தான் போடுறாங்க. உடம்பு ஒரு சில இடங்களை மறைப்பதற்கு தான் ட்ரெஸ்ஸு போடுறாங்க. நிர்வாணமாக இருக்காங்க அந்த மக்கள். அடிமைப்பட்ட மக்கள். இன்னும் ஏழை மக்களுக்கு ஒரு சுதந்திர, பின்தங்கின மக்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்வு இல்லை. மேல் ஜாதி மக்கள் இன்னும் அந்த ஏழை மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. அந்த ஏழை மக்களுடைய பெண்களுக்கு சுதந்திரமான வாழ்வு அங்கே இன்னும் கிடையாது, இப்போவும் கிடையாது. அழுகுறாங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாராம், டோன்ட் வரினாராம், எல்லோரும் என் கூட வாங்கினாராம். அவங்க கிராமத்துக்கு போய் கிராமத்து மக்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்களாம். திங்கக்கிழமை காலையில் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் மறியல். பெர்மிஷனில் வாங்கல ஒரு இன்ஸ்பெக்டர், பெர்மிஷன் வாங்காமே மறியல். மண்டே கலெக்டர் வந்தார். என்னன்னு கேட்டார். நீ யார் எங்களை சொல்கிறதுக்குனாரா?
நாங்கள் இவ்வளோ நாள் உணவு இல்லாமல் இருந்தோம், ஆடை இல்லாமல் இருந்தோம், கல்வி இல்லாமல் இருந்தோம். எங்களுக்கு கல்வியை கொடுத்தாங்க, ஆடையை கொடுத்தாங்க, உணவு கொடுத்தாங்க. யார் அதுன்னு பார்த்தோம், அதுதான் இயேசு. எங்களுக்கு அவங்க இயேசுவை சொல்லலையா? ஞானஸ்தானம் வாங்கி எங்களுக்கு சொல்லலை. அவங்க பார்க்குறோம், அவங்களுடைய செயல் எங்களுக்கு ஞானஸ்தானம். நீ யார்? நீ எங்களுக்கு உணவு கொடுத்தாயா? அந்த ஏதோ ஒரு படத்தில் ஏற்றம் இறைத்தாயா மஞ்சள் அரைத்து பூசியான்னு ஒருத்தர் பேசுவார், வீரபாண்டிய கட்டபொம்மன்ல. இதை பார்த்து தான் சொல்கிறாங்க, நீ யார்? அது மட்டுமல்ல, தூத்துக்குடி மாவட்டத்தில் போனால் ஒருத்தர் சொல்கிறார், ஐஎம்எஸில் இருக்கார், இப்படி தான் இருந்தோண்ணே, இப்படி தான் இருந்தோம், அடிமைப்பட்டு கிடந்தோம், மிஷினரிகள் வந்து தான் வாழ்வு கொடுத்தாங்க, மிஷினரிலாம் அடிமைப்பட்டிருப்போம். இதுதான் வேதம், இதுதான் என் கால்களுக்கு தீபம். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த வேதம் வாழணுன்னா நம்மை ஹம்பிள் பண்ணி ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்துட்டோன்னா ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஒரு உயிருள்ள ஆண்டவர், நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த அசுத்தாவி பிடித்த இந்த மனிதன் ஐயரே சொல்கிறார், போதகரே எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்க. மார்க் 5 தெளிவாக சொல்லியிருக்கோம் அந்த பகுதியை. ஒரு விடுதலை. பேதுருடைய மாமி இயேசுவை விசுவாசத்தோடு பார்த்தபொழுது அவங்களோட விடுதலை. அசுத்தாவி இருந்த மக்களை ஆலயத்தில் கொண்டாந்து விட்டாங்க, இயேசுவை பார்த்த பொழுது ஒரு விடுதலை. இதுதான் போதகம். ஒருவேளை நீங்களான இந்த ஆலயத்திற்கு எத்தனை மக்களை புதுசாக கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம்? லூக்கா 4:31-44 தான் சொல்லுது, அநேக மக்களை அழைச்சிட்டு வந்தாங்க, எனக்கு விடுதலை கிடைச்சதுங்க, இந்த விடுதலை உங்களுக்கு கிடைக்கணும். எத்தனை வேதனையில் இருக்கும் மக்களை இந்த ஆலயத்துக்குள்ள அழைச்சிட்டு வந்திருக்கோம். இயேசுங்கிற ஒரு நண்பர் அங்கே இருக்கிறார், நமக்கு விடுதலை கொடுப்பார், நீங்க வாங்க என்று நம்ம எத்தனை பேரை அழைச்சிட்டு வந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய கொஸ்டின். அதுதான் போதக பணி. என் பிள்ளை இந்த ஸ்கூலில் படித்ததுங்க, பிரசிடென்ட் கான்வென்ஸில் படித்ததுன்னு ராத்திரி 1 மணிக்கு அப்ளிகேஷன் வாங்குறதுக்கும் அப்ளிகேஷனில் ஒரு பொய் பக்கத்து அட்ரஸ் 2 கிலோமீட்டரில் போடுறோம், 30 கிலோமீட்டருக்கு அங்கே கொண்டு போய் விடுறோம். நல்ல படிப்புன்னு நினச்சி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுக்கு பெஸ்ட்டு குவாலிஃபிகேஷனை பிரசிடென்ட் கான்வென்ஸில் படித்தாங்க. என் பிள்ளையும் அங்கே படித்தா இப்படி ஆயிரும் நினைக்கிறான். ஆனால் அதை விட நல்ல வேதம் என் வேதம், உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வேதம். இது ஆண்டவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள், மனிதனால் எழுதப்பட்டவைகள் அல்ல. நீங்களாம் அந்த வேதத்திற்கு எப்படி ஒப்பு கொடுக்குறோம்? ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறப்பா, வேதனையோடு துன்பங்களோடு ஒரு விதமான காலில் முட்டு வலி தகப்பன, ஏக்கத்தோடு இருக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பன, ஒரு விதமான மனச்சஞ்சலம், அமைதி இல்லை, வீட்டில் குழப்பங்கள் நிறைந்த வழி, அந்த குழப்பத்திற்கு ஒரு விடுதலை தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அந்த அன்பு குடும்பத்திற்கு தகப்பன, வாழ்க்கையில் போராட்டம் போராட்டம் போராட்டம், அமைதியே இல்லைப்பா. நீர் அமைதி அரசராக இந்த உலகத்திற்கு வந்தீங்க, சமாதான பிரபுவாக இந்த உலகத்திற்கு வந்தீங்க. அந்த சமாதானம் இல்லை என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு குடும்பம் தகப்பனே, மனமிறங்கப்பா. ஒரு விசை கூட தகப்பனே, எனக்கும் பக்கத்து வீட்லேயும் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷனை அலைந்து கொண்டிருக்கிறோம், கோர்ட்டு கேஸ்னு அலைந்து கொண்டிருக்கிறோம், அமைதி இல்லை. ஒரு அமைதியை தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்காக தகப்பனே, மனக்கலக்கத்தில் நான் ஏன் வாழணும், நான் அந்த உலகத்தில் இருக்கணும், எனக்கு யார் ஆதரவு, யாருமே இல்லையே, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற நீ ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரிக்காக கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் வலதுகையை பிடித்து உன்னோடு கடந்து வருகிறேன் வார்த்தை அந்த மகளை நீங்கள் பேசுகிறீங்கப்பா. இந்த மாதத்துடைய முதல் நாளில் தகப்பனே, இந்த வாரத்துடைய முதல் நாளில் தகப்பனே, 8 மாதங்கள் நடத்திட்டு வந்த தகப்பன் அல்லவா, இது 9வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சோ, இதை வீட்டுக்கு போனால் ஹவுஸ் ஓனர் வந்து நிற்க போகிறாங்க, வாடகை கொடுக்க முடியல, 3 மாதமாக வாடகை கொடுக்கல, அட்வான்ஸ்லாம் சரியாயிடுச்சு,
என்ன செய்வது? நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஆண்டவர் விடுதலை கொடுப்பான்னு, எனக்கு அந்த வாடகை தருவாரான ஏக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஒருவேளை அசுத்தாவில் ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசத்தோடு பார்த்த பொழுது அவருக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. அந்த விடுதலை, அந்த வல்லமை உனக்கு கிடைக்குது. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ரோமர் 9:33 சொல்லுது, விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்படுவதில்லை. do not shame சொல்லுது. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் வேதம் சொல்லுது. ரோமர் 10 சொல்றாங்க, கர்த்தரை விசுவாசி அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற, அந்த ஏக்கத்தோடு வேதனையோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, அந்த அன்பு குடும்பத்திற்காக, வேலையில பதவி உயர்வில்லை, பதவி உயர்வு வேண்டும் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே மனமரங்க, ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபையை தாங்க. எங்களுடைய திருச்சபை தகப்பனே, நாங்கள் நடந்து வந்த பாதையை பார்க்கிறோம். இந்த திருச்சபை மூலம் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நன்றி. இந்த திருச்சபை கண்மலையில் மேற்கு மட்டும் நம்ம அநேக ஆசீர்வாதமான திருச்சபையாக இருந்திருக்குப்பா. திருச்சபையுடைய போதகர் குடும்பங்கள், ஊழியர் குடும்பங்கள், திருச்சபையுடைய ஆட்சி மன்றங்களுக்காக, திருச்சபையுடைய மூத்த மக்களுக்காக, திருச்சபையில் விசுவாசத்தோடு பல மக்கள் தினமும் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக வாழ்வு கிடைக்கிற திருச்சபையாய் மாற்றி கொடுங்க. எங்களுடைய பிரான்ச்சஸ் திருச்சபை மூலம் நடக்கிற நந்தியம்பாக்கம் ஊழியத்திற்காக பிரான்ச் திருச்சபை மாத்தூர் கட்டப்பட்டிருக்குப்பா. அதுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த திருச்சபையில் இன்று போகிற இந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரியில் நீர் எங்களோடு கடந்து வாங்க, அதை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நிலையிலும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. திருச்சபையோடு உடைய கிருபை இருக்கட்டும். வாலிபர் குழு, சண்டே ஸ்கூல், பாடல் குழுவினர், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓரோடு உடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபக்கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ